ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த இறைவன் கருணையால எல்லாரும் சேஃபாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் லாஸ்ட் vlog போடும்போது அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ளாடி நிலைமை தலைகீழா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அல்லாஹு தாலா விதிச்சதை எங்க ஓடி ஒளிஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹு தடுத்தது யாராலையும் தரவும் முடியாது. ஆனா விதிய மாத்திர வலிமை துஆவுக்கு உண்டு. நாம இப்ப ரமலான்ல கடைசி 10ல இருக்கோம். அதனால இபாதத்துகளையும் துஆக்களையும் அதிகப்படுத்தி உலக அமைதிக்காகவும் அதிகமா துஆ கேட்டுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஒரு நாள் சுஹர் ப்ரிப்பரேஷன்ல தொடங்கி மறுநாள் தராவீஹ் வரைக்குமான ஒரு vlog தான். இந்த vlogல உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்ப vlogக்குள்ள போலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். என்னைக்குமே சஹருக்கு சோறு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு. எங்களுக்கு டிஃபன் ஏதாவது பண்ணி தர்றீங்களான்னு இன்னைக்கு என் பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. ஸோ தோசை பண்ணலான்னு நினைச்சிட்டு மாவாட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு என்னோட மெஷர்மெண்ட் 2 கப் அளவுக்கு பச்சரிசி, 2 கப் புழுங்கல் அரிசிக்கு ஒரு அரை கை அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதே அளவுல 1 கப் உளுந்தும் கழுவி ஊற வச்சுட்டு தராவேகிக்கு ரெடி ஆகி போயிட்டேன். தராவியை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தோசைக்கு மாவு அரைக்க வந்தாச்சு. உளுந்து அரைக்க சில பேர் உளுந்த கிரைண்டர்ல போட்டு ஆட்டி அதை தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்ததா அரிசி அரைப்பாங்க. ஆனா அது எனக்கு 2 வேலை பண்ற மாதிரி இருக்கும். அத மாதிரி சில பேர் உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிருவாங்க. இதுல என்னன்னா உளுந்து அரையாம அங்க இங்க தட்டுப்படும். சோ நான் உளுந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு அதை தனியா எடுத்து வச்சிருவேன். இன்னைக்கு வழக்கத்துக்கு அதிகமா போட்டதுனால 2 வாட்டி போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாடல் கிரைண்டர்ல மாவு அரைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப என்னெல்லாமா மாடல் வந்திருக்கு. ஆனா எது இருக்கோ அதை வச்சு திருப்தி பட்டுக்கணும் இல்லையா? நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஒன்ன மாத்தினாக்க ஊதாரித்தனம் ஆயிரும். அதனால இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன். அரைச்ச உளுந்த தனியா வச்சுட்டு கிரைண்டர் ஆன் பண்ணி அரிசியை போட்டு விட்டாச்சு. இதுல நம்ம அப்பப்ப ஓரங்களை வலிச்சு சேர்த்து விட்டு கொடுத்துக்கணும். அரிசி மாவு நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்ச உளுந்த சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு அரிசி மாவையும் உளுந்து மாவையும் அடிச்சு கலந்து விடுற வேலை இருக்காது. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி கல்ல அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இந்த மாவுல பாதியை ஒரு கண்டெய்னருக்கு மாத்திட்டு புளிக்கையெல்லாம் வைக்காம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 1 வாரமானாலும் புளிக்காது. நமக்கு எப்ப தேவையோ அதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு மாவு தேவையோ அதை எடுத்து வச்சுட்டோம்னா அழகா பொங்கி வந்துடும். இந்த பாத்திரத்துல இருக்கிறது இதுக்கு முன்னாடி ஆட்டுனா புளிச்ச மாவு. இது கூட மீதி மாவும் சேர்த்து விட்டுட்டு கல்லுல இருந்த மாவையும் சேர்த்தாச்சு. அண்ட் பிளேட்ல இருந்த மாவையும் வலிச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சாச்சு. இது கையோடவே கல்லையும் ட்ரம்மையும் கழுகி வச்சுட்டோம்னா கழுக ஈஸியா இருக்கும். கொஞ்சம் காஞ்சி போச்சுனாலும் அடுத்து தண்ணி ஊத்தி ஊற போட்டு கழுகணும். அதே போல இந்த பாத்திரத்தை அப்படியே கவுத்தி விடாம கல்லு மேல கொஞ்சம் காத்து படுற மாதிரி வச்சீங்கன்னா தண்ணி வடிஞ்சு சீக்கிரம் ட்ரை ஆயிரும். இந்த மாவை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து ஒரு சரியான சம்பவம் நடந்துச்சு. தோசைக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு தான் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, சட்னி வேணும். முதல்ல இதை பண்ணிட்டு சட்னி செய்யலான்னு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி உப்பும் சேர்த்து விட்டுட்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு வத்த வச்சு தொக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்னடானா ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு கூட சஹர் சாப்பிட போறதா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப இந்த பதட்டத்துக்கு அப்புறம் விலைவாசி அவ்வளோ ஏறி கிடக்கு. 1 கிலோ கருவேப்பிலை 75 திரம்ஸுக்கு விக்குது. பச்சை மிளகா 25 திரம்ஸ், வெங்காயம் தக்காளி எல்லாம் 8 திரம்ஸ். இதுல இவ்வளோ பண்ணிட்டு தூர போட வாங்குற நிலைமை. அப்படியே மெனுவை மாத்தி மசாலா தோசைன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு 2 உருளைக்கிழங்கு பொடி பொடியா நறுக்கி நல்லா வேக விட்டு சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மசிச்சு விட்டு தூங்க போயிட்டேன். சஹருக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது மாவு நல்லா செட் ஆகி இருந்தது. அப்படியே தோசையை சுட்டு மேல நல்லா நெய் விட்டு முருகலா சுட்டு மேல இந்த மசாலாவும் விட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டாங்க. ஆனா தக்காளியா இருக்குன்னு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. எப்படியோ அன்னைக்கு தப்பிச்சிட்டேன். போன விளாக்ல உள்ள அந்த பெரிய தட்டு எங்கன்னு நினைப்பீங்க. தோசை சுட சுட கொடுக்கும்போது கையில கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அப்படியே டீயும் போட்டு கொடுத்துட்டு பாத்திரம் கழுவி முடிச்சாச்சு. அப்படியே ஃபஜர் தொலைவும் வந்துட்டேன். இதுக்கு முந்தின விளாக்ல நான் உங்களுக்கு 12 நாளையில எப்படி குரான் முடிக்கிறதுன்னு ஐடியா சொல்லியிருந்தேன். நானுமே அதை ஃபாலோ பண்ணி 10 நாள் வரைக்கும் கரெக்டா ஓதுனேன். ஆனா 12வது நாள் இதே ஃபஜர்ல இருந்து எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. காலையில குரான் ஓத உட்கார்ந்த டைம்ல தான் ஒரே சத்தம். அந்த நாட்கள் எல்லாம் இனி வராம அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அது என்னவோ ரொம்ப மனசும் தளர்ந்து உடம்புமே தளர்ந்து போச்சு. ஒரு வீக்கா குரான் ஓத கூட முடியல நைட் டைம்ல எல்லாம். காலையில ஆன்லைன் கிளாஸும் இருக்கிறதுனால தூக்கமும் இல்லை. ஒரே அலர்ட் மெசேஜ். என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருந்துச்சு.
என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சக்திக்கு மேல அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அந்த ஒரே தைரியம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு சிலர் இந்த அலர்ட் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே போறாங்க. அதே போல வீடியோ எடுக்குறாங்க. இதுல ஒரு சிஸ்டரோட வீடியோல நீங்க போர்ல மௌத்தானா உங்களுக்கு ஷஹீதோட கூலி கிடைக்கும்லான்னு கமெண்ட் வேற. இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறோம். அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்றது நமக்காக தான். ஆனா ஒரு சிலருக்கு வேலை அப்படி இருக்கும். இந்த டைமுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. சோ அவங்கள விட்டுறலாம். ஆனா அலர்ட் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சொன்னதை கேட்காம வெளியில போய் வீடியோ எடுத்துட்டு நின்னு ஏதாவது ஆபத்து வந்து மரணம் வந்தா அது ஷஹீத் இல்ல, தற்கொலைக்கு சமம். நம்ம போருக்கே போனாலும் வெற்றியை தான் எதிர்பார்த்து போகணுமே தவிர மரணத்தை எதிர்பார்த்து போகக்கூடாது. நமக்கு அல்லாஹ் தந்த உடம்ப பாதுகாக்கிற பொறுப்பும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நான் எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பேக் டு த பாயிண்ட். நம்ம குர்ஆன் ஓதுறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அல்லாஹ்வோட நாட்டப்படி நான் அன்னைக்கு தான் குர்ஆன் ஓதி முடிச்சேன். குர்ஆனும் ஓதி முடிச்சிட்டு ஊற போடுற சப்ஜா சீடு, ஹலீம் சீடு, பதாம் பிசின் எல்லாம் போட்டு சோக் பண்ண வச்சாச்சு. இல்லன்னா அஹதியாவை பஸ் ஏத்தி விட போவேன். அதோட திரும்ப வந்து தூங்கிடலாம். ஆனா இப்ப ஆன்லைன் கிளாஸ் ஆனதுனால நம்ம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும். ஒரு வழியா ஆன்லைன் கிளாஸையும் முடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சா மணி 12:45. அப்படியே லுஹரும் தொழுதுட்டு அப்படியே வீடையும் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க நினைப்பீங்க என்ன வெறும் தரையை கிளீன் பண்றேன்னு. இது நைட்டு கிளீன் பண்ணது. ஆனா தூசி மட்டும் வந்துட்டே இருக்கும். இத பிள்ளைங்க சாயங்காலத்துக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவாங்க. நம்ம பண்றத பண்ணி முடிப்போம்னு முடிச்சிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள போயிட்டேன். இங்க நான் இதுவரை கஞ்சிக்கு அரிசியே பார்த்தது இல்ல. பச்சரிசியில தான் நான் இதுவரைக்குமே கஞ்சி பண்ணிட்டு இருந்தேன். நேத்து மில்லுல தான் இந்த கஞ்சிக்கு அரிசியை பார்த்தேன். ஊர்ல கிடைக்கிற மாதிரியே பொடி அரிசியா கிடைச்சிருந்தது. அதுல அரை கப் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்துட்டேன். சுக்கு கஞ்சிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க. அதை உருக்கி சோம்பல் பட்டுட்டு வெங்காயத்தை வெட்டி சேர்த்தாச்சு. கூட 6 பல் பூண்டு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு விசில் போட வச்சுட்டேன். அடுத்ததா ஜூஸுக்காக ஹப்பத்துல் ஹம்ரா பண்ணலான்னு 1 லிட்டர் பாலை ஊத்திட்டேன். இது கொதிக்கிற நேரத்துக்குள்ள ஒரு பவுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு பால் கொதிச்சதும் இனிப்புக்காக சுகர் சேர்த்துக்கலாம். கூட ஃபிளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்ததா கலந்து வச்ச கார்ன்ஃப்ளோர் மிக்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவைன்னா மட்டும் கண்டன்ஸ் மில்க்கும் பதாம் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்ததா கராமல் புட்டிங் பண்ண 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து காய வச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா கராமல் பவுடரை தட்டி தேவைக்கு சீனியும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. கிளாஸ் பவுல்ல தனியா தந்திருக்கிற இந்த கராமலை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இடையில கரண்டி கொடுத்து அது மேல ஊத்துனா மிக்ஸ் ஆகாம இருக்கும். இதையும் பண்ணி பிடிச்சதுக்கு அப்புறமா நான் கடல் பாசி பண்ணணும். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியை காய வச்சு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இதுல நிறைய பேருக்கு அகரகர் பண்ணும்போது ஒண்ணு ரொம்ப கெட்டியா வருது, இல்லைன்னா செட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. அகரகர் பவுடர்னா நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன். இது எனக்கு கரெக்டா இருக்கு. இதுல பிஸ்தாச்சியோ எசன்ஸ் போட்டு நட்ஸும் போட்டு முடிச்சு விட்டாச்சு. இனி ஆல்ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸ் கூட ஊற வச்ச சப்ஜா சீட், பதாம் பிசின், ஹலீம் சீட் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஹப்பத்துல் ஹம்ராவுக்கு ஹலீம் சீட் மட்டும்தான் சேர்ப்பாங்க. இந்த ஹலீம் சீட் கர்ப்பப்பை நோய்கள் வராம தடுக்கும். ஸோ பொம்பளை பிள்ளைங்களுக்கு அளவா எடுத்துக்கிறது நல்லது. இந்த ட்ரிங்க் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நல்ல மருந்து. இனி சஹருக்கு வறுத்த வச்ச மீன் குழம்பு தான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஊர்ல இருந்து கொண்டு வந்த வறுத்த தேங்காய் தான் இது வரைக்கும் ஓடிச்சு. இனி கொஞ்சம் தான் இருக்கு. இதுல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 6 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கூட 1 கையளவு நம்ம ஊர்ல இருந்து காய வச்சு கொண்டு வந்தோம்ல அந்த கருவேப்பிலை. இதையெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் ஆல்ரெடி வறுத்ததுனால 5 நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்து இதை சாலோ ஃப்ரை பண்ண வச்சாச்சு. இப்ப கஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கேரட், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 முறை தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து இதுல சேர்த்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அலசி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம்.
இப்ப மீன் குழம்புக்கு வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இத அப்படியே அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா சால மீன் ஃப்ரை பண்றதுக்காக கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வயறு சைடுல இருந்தே அப்படியே கத்திரியை கொடுத்து கட் பண்ணி தலை வரைக்கும் கொண்டு போயிட்டு மீனை எடுத்துட்டீங்கன்னா அது அப்படி தனியா வந்துடும். சைடுல சிறகையும் கட் பண்ணிட்டு செதிலையும் எடுத்து வாலையும் கட் பண்ணி கிளீன் பண்ணிட்டேன். இப்ப ஃப்ரை பண்ணணுங்கிறதால இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். இது கூட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம், உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ண வச்சுட்டேன். நம்ம வீட்ல சமோசாக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தா எல்லாரும் கேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சிக்கன் கூட வெங்காயம், கேப்சிகம், கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்டா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூட மொசல்லா சீஸ் ஆட் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. சமோசா சீட்ல ஒட்டுறதுக்கு மைதா பேஸ்ட் ரெடி பண்ணாம இந்த மாதிரி மடிச்சு உள்ள வச்சுட்டு லாஸ்டா தண்ணி தொட்டு ஓட்டுனாலே அழகா ஒட்டிக்கும். இனி பண்ணும்போது இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கு. அடுத்ததா 2 கரண்டி கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் காயம், ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்து கூட தண்ணியும் சேர்த்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியாச்சு. அகதியா அன்னைக்கு நோன்பு பிடிச்சிருந்தா அவளுக்கு என்னதான் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் தேடுவா. ஸோ உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ண கையோட சமோசாவும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரூட்ஸும் கட் பண்ணிட்டு சோத்துக்கு அரிசியும் போட்டுட்டு நோன்பு திறக்க வந்துட்டேன். எங்க வீட்ல இஃப்தார் மெனு இந்த மாதிரி எல்லா நாளுமே இருக்காது. சில டைம்ல அதிகமா இருக்கும், சில டைம்ல முடியலைன்னா கொஞ்சமா பண்ணி முடிச்சிருவேன். இது எனக்கு மட்டும் இல்ல, வீடியோ போடுற எல்லாருக்கும் இப்படிதான். உங்களுக்கு பார்க்கும்போது என்னைக்குமே நிறைய செய்து சாப்பிடுற மாதிரி தோணும், ஆனா அப்படி கிடையாது. எல்லாருமே மனுஷங்க தான். எங்களுக்கு முடியலாங்கன்னா நாங்களும் சிம்பிளா தான் பண்ணுவோம். ஆனா என்ன, குறைவா பண்ணும்போது போஸ்ட் பண்ண மாட்டோம். அதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நோம்பு திறந்து முடிச்சு மகரிபு தொழுதுட்டு போகும்போது அரிசி வெந்துடும். ஸோ உப்பு போட்டு கொதிக்க விட்டாச்சு. அதுக்குள்ளாடி குழம்புக்கு அரைச்சி வச்ச மசாலாவை ஊத்தி புளியும் சேர்த்து தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துட்டு அங்க ஒரு சைட்ல சோத்தையும் வடிச்சாச்சு. இந்த குழம்பு கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஹம்மூர் மீன் தான் இருந்துச்சு, அதையும் போட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சாச்சு. கையோட அந்த சால மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தா வேலை முடிஞ்சுன்னு அதையும் முடிச்சுட்டு தராவீஹுக்கு போயாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த பள்ளியில வந்துட்டு 20 ரக்காத்து தராவீஹும் 3 ரக்காத்து வித்தரும் தொழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா 15வது நோன்புல இருந்து இங்க 8 ரக்காத்து தான் தராவீஹ் தொழுறாங்க. இந்த வாட்டி தொழுகையில நான் புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு நாள் தொழுகையில சூறா ஓதிட்டு இருக்கும்போது அல்லாஹு அக்பர்னு நீளமா சொன்னாங்க. பின்தொடர்ந்து தொழுறவங்களுக்கு என்னதுன்னு தெரியாம ருக்குல நாங்க போயிட்டோம். அப்புறமா திரும்ப அந்த சூறாவை கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப ருக்குவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் தான் என்னன்னு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா ஓதுன சூறால சஜிதாவோட ஆயத் வந்திருக்கு. அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இத நான் ஏன் இங்க சொல்றேன்னா, நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டத நீங்களும் இனி தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? அதுக்காக தான். ரமலான்ல இந்த கடைசி நாட்கள்ல இந்த பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உலக மக்கள் மன அமைதிக்காக அதிகமா துஆ கேட்டுப்போம். அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல தேக சுகத்தையும் மன அமைதியையும் கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா தராவீஹை முடிச்சிட்டு வந்தாச்சு. இப்படிதான் என்னோட ஒரு நாள் போச்சுது. இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் நீங்க புதுசா தெரிஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு ஃபீல் குட்டான வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.